வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு 4ஆம் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அண்மைய தினங்களில் நான் பார்த்தேன். ஒவ்வொரு பாராளுமன்ற மேடைகள்லையும் பல தரப்பட்ட விமர்சனங்களோட ஒரு ஆள் தாக்கியபடி நான் யோசித்து பார்க்குறேன். நான் அவ்வாறு யாரையாவது விமர்சனம், நேரடியான விமர்சனம் நான் செய்திருக்கிறேன், நானும் செய்திருக்கேன். ஸோ நான் ஒரு சுய விமர்சனம் ஒன்று, யாருமே அதை செய்ததில்லை இன்றைய வரை. நினைக்கிறேன் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த யாருமே ஒரு சுய விமர்சனம் செய்ததில்லை. ஸோ நான் என்னை பற்றிய நான் விட்ட பிழைகள் நீங்களும் இதில் கமெண்ட் பண்ணலாம், நீங்களும் எனக்கு சொல்லித்தரலாம். ஏனென்றால் அரசியல் தெரிந்து, அரசியல் பழகி, அரசியல் கலாச்சாரத்துக்குள்ள வீட்டில் அப்பா அரசியல் செய்து, அம்மா அரசியல் செய்து, மாமா அரசியல் செய்து, இப்படி மக்களை ஏமாற்றலாம் எல்லாம் தெரிஞ்சு அரசியலுக்கு வரையில. நான் இந்த பாட்டில் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருந்தேன். நான் திடீரென்று இயற்கை என்ற நியதியால் இந்த அரசியல் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள நான் வந்து விழுந்திருக்கிறேன். ஸோ சுய விமர்சனம் ஒன்று, நீண்ட சுய விமர்சனம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம், ஜூன் தானே, மே 20, ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து என்னுடைய அரசியல் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஜூன் மாதம் 13ஆம் தேதி நீங்கள் ஒரு டாக்டர் தானே, அப்போ எம்எஸ் தானே என்று நீங்கள் கேட்கலாம். அன்றைய நாட்கள்லேருந்து என்னுடைய வாழ்க்கை திசை மாறி இப்போது அரசியலுக்குள்ள வந்திருக்கிறது. எனக்கு விரும்பாத ஒன்றுக்குள்ள நான் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறன்றதான் உண்மை, மனச்சாட்சியும்படி சொல்வதாக இருந்தால். ஸோ அந்த நேரத்திலிருந்து என்னுடைய அரசியலை பற்றி கதைப்போம். என்னுடைய அந்த வைத்தியராக இருந்து நடந்த விடயங்களை தவிர்த்து நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒரு அரசியல் அந்த நாட்களில் இருந்து இன்று வரைக்கும் நான் செய்த விடயங்களில் இருக்கிற சரியான பிழையான அரசியலை பற்றி கதைக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்டாக நான் பார்ப்போம். ஜூன் மாதம் 13ஆம் தேதி என்னுடைய சாவகச்சேரி பிரச்சனை வெளியால் வந்தபோது, அந்த டைம் நான் போய் ஃபர்ஸ்டாக சந்தித்தது வந்து இப்படி பிரச்சனை வருகின்ற போது முதலாக நான் எங்களுடைய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் கரண்ட் என்று சொல்லப்படுகின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய மகன், நினைக்கிறேன் அவருடைய பேர் டப்புனு ஞாபகம் வருதில்லை. அவருடைய எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து படிப்பிப்பார்கள். எப்படி என்றால், ஒரு வைத்தியசாலையை வந்து நீங்கள் போய் பொறுப்பெடுக்கல, அந்த வைத்தியசாலையின் என்வேமெண்ட்டில் இருக்கிற என்வேமெண்ட்றது அந்த வைத்தியசாலை எங்கே இருக்கோ, அது சாவச்சேரி, யாழ்ப்பாணம், என்வேமெண்ட்டில் இருக்கிற முக்கியமான மத தலைவர்கள், முக்கியமான அரசியல் புள்ளிகள், ஏற்கனவே அங்கே இருந்த நல்ல மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், படித்தாக்கள், ரிட்டையர் பண்ணாக்கள், ப்ரொஃப்மேர் எல்லாரோடையுமே போய் கதைக்கணும். முக்கியமாக போலீஸ், கடற்படை, அப்படி எல்லாரோடையுமே போய் கதைச்சு அந்த பெரியவர்களுடைய தொடர்பை எடுத்துக்கொள்ளணும். ஏனென்றால் எங்களுக்கு அது அவசரமாக தேவைப்படும். உதாரணத்துக்கு பார்ப்போம், எங்களுடைய வைத்தியசாலையில் ஒரு 20 பேர் வந்து அடித்து கொளுத்தினோம்னா ஓஎஸ்சின்ற மொபைல் நம்பர் இருக்கணும், டிவிஷன் நம்பர் இருக்கணும். இப்படி ஒரு அவசரம் ஹாஸ்பிட்டலில் எப்படி செய்கிறாங்களோ ஓடி வாங்கோ என்று அனுப்ப. ஸோ அதனால் முதலாவது அரசியலை நான் அணுக வழிகிட்டேன். இந்த அரசியலுமே இல்லாத நாட்களில் நான் எங்களுடைய அரசியலுக்காக அணுக வழிகிட்டது எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் என்று சொல்லப்படுகின்ற தற்போதைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தொட்டால் கரண்ட் அடிக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவினுடைய மகனிடம் நான் ஒரு மெசேஜ் போடுகிறேன். அப்பாட ஃபோன் நம்பர் வேணுமெண்டு. அவனும் ஓமண்ணா தரலாம், பிரச்சனை இல்லை, அப்பாட நம்பர் தானே என்று சொல்லி அந்த நம்பரையும் போட்டிருந்தவன் எனக்கு. நான் கோல் பண்ணி கதைக்கல. அதுதான் என்னுடைய அரசியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். ரெண்டாவதாக இந்த பிரச்சனை பெருசாகி போய்கொண்டிருக்கின்ற போது நான் நினைக்கிறேன், இப்போது சங்க கட்சியிலா அல்லது அவர், எனக்கு தெரியாது யாருன்னு பேரெல்லாம் தெரியாது. இப்போவும் எனக்கு அவருடைய பேர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அல்ல, வேறு ஏதோ ஒரு பேர் அவருக்கு. அவர் வந்து அவர் தான் ரெண்டாவதாக என்னுடைய வைத்தியசாலைக்கு வாரார். ஒரு வெள்ளை வேட்டியும் கட்டி கொண்டு வந்து என்னோட இருந்து கதைக்கிறார். இப்படி உங்களோட பிரச்சனை எல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் தொடர்ந்து போராடுங்க டாக்டர்னு சொல்லி. அவர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் இப்போ சங்கில நிற்கிறாரா இல்லது கயந்திரமார பொன்னம்பலத்தின் கூட்டணி ஆண்டால் நினைக்கிறேன். கயந்திரமார் பொன்னம்பலத்தின் கூட்டணியில் அவர் பேர் ஞாபகம் இல்லை. முந்தியால் இபிஆர்எல்எஃப்ஓ ஏதோ ஒன்றில் இருந்தவர் நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்லை. ஒரு பிரபல்யமான ஒரு ஆள் வந்து என்னோட கதைக்கிறார், டாக்டர் அப்படி தான் நல்ல விஷயம், நீங்கள் இப்படி தான் செய்யணும், நீங்கள் உங்களுக்கு பாராட்டுக்களை என் தேவையான நடக்கலுங்கன்னு சொல்லி. அது ரெண்டாவது டச். அரசியலில் நான் அரசியல்வாதிகளோட கதைக்கின்ற ரெண்டாவது டச். மூன்றாவது பிரச்சனை பெருசாக போகும்போது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் என்னை அழைக்கிறார், அவருடைய செயலாளர் ஊடாக தியேட்டருக்கு வந்து கதைக்க சொல்லி. ஸ்ரீதர் தியேட்டர், என்னுடைய தியேட்டர். எனிவே தியேட்டருக்கு வந்து கதைக்க சொல்லி அப்போது நான் போகிறேன். போய் டக்ளாஸ் தேவானந்த அவர்களோட இருந்து கதைக்கிறேன், அவருடைய செயலாளரோட கதைக்கிறேன், பிரச்சனைகள் வழங்கப்படுத்துகிறேன்.
அப்போது அவர் ஒரு கேபினெட் அமைச்சர். அப்போது அவர் எனக்கு சொன்ன விடயம் என்னென்றால், டாக்டர் நீங்கள் அவசரப்படாங்க, இதில் ஜிஎம்ஓஏ இன்வால்வ் ஆகியிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை அரசாங்க லெவலில் இதை நாங்கள் பார்ப்போம். உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண நான் விட மாட்டேன், நீங்கள் இருங்குவாங்க, அங்கேயே இருக்கும், டிரான்ஸ்ஃபர் பண்ண நான் விட மாட்டேன் என்று சொல்கிறார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. ஸோ அவருடைய கருத்தையும் கேட்ட பிறகு நான் நாளைக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கும் வரார். அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு வந்து அவர் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்து இந்த புது பில்டிங்கு மாற்றினது, மற்றது அங்கே வைத்தியர்களுடைய போராட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல விஷயம், நீங்கள் புது பில்டிங்கை வந்து நீங்கள் இயங்க வச்சது நல்ல என்று சொல்லி கதைச்சிட்டு நீங்கள் யோசிக்காங்க, நீங்கள் எல்லாம் இதில் எம்எஸ்ஆ தொடர்ந்து இருப்பீங்க, இந்த அரசியல் சக்தியும் உங்களை மாற்ற நான் விட மாட்டேன் என்ற ஒரு வாக்குறுதியை தந்துட்டு டாக்டர் சிவானந்த அவர்கள் போகிறார். அது 3வது அரசியல் டச். அது பிறகு பிரச்சனை கூடி 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 போய் வைத்தியசாலையில் வெளியால் வந்து மக்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது சிவஞான ஸ்ரீதரன் மறுபடியும் பாயிறார். 5 சனத்துக்களால் உள்ளுக்க வந்தவர் நேரடியாக சம்பந்தப்பட்ட வைத்தியர்களை, அந்த ஸ்ட்ரைக் பண்ணின வைத்தியர்களை போய் சந்திக்கிறார். வைத்தியர்களை போய் சந்திச்சுட்டு வெளியால் போய் அரைக்க விடுறார். அர்ச்சுனாவோட 1/2 மணி நேரம் நான் கதைச்சினான். அவர் வந்து மாறுறதா இல்லை, என்னோட கதைக்கவே இல்லை, அவர் மாறுறதாக இல்லை, அவருடைய பிளான் அவ்வளவு நல்லதா படையில் என்ற மாதிரி ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று விட்டு கொண்டு போகிறார். அதற்கு பிறகு அங்கஜன் ராமநாதன் என்ற ஒரு ஆள் வாரார். அங்கஜன் ராமநாதன் வந்து என்னோட கதைக்கிறார். டாக்டர் அப்படியா டாக்டர், நான் முதல்வருக்கு இந்த ஜென்ரேட்டர் சம்மந்தமாக ஆஜினான் டாக்டர், அது இதெல்லாம் கதைக்கிறார். கதைச்சு முடிய அங்கஜன் ராமநாதன் பேருந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு வாடகைக்கு ஒரு ஜென்ரேட்டரை கொண்டு வந்து சாவச்சேரியில் வைக்கிறார். அதே நேரம் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அந்த நேரம் என்ன மாற்றுவதற்காக இவர் அடித்த கடிதங்களுக்கு எதிராக நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு 1.5 மாதம், அது உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பீரியட்னு சொல்லுவார்கள், ஒரு மனித உரிமை மீறல் நடந்து 1 மாதத்துக்குள்ள நீங்கள் எங்கே போகணும், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போய் அல்லது உச்ச நீதிமன்றத்தில் ஃபண்டமெண்டல் ரைட் போய் வழக்குகளை போடணும். ஆனால் அதை தடுக்கிறதுக்காக திட்டமிட்ட ரீதியில் நான் அங்கே போகக்கூடாதுக்காண்டி வேற ஒரு வாக்குறுதியை தந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செய்கிறார். ஸோ அந்த நிலைமையில தான் என்னுடைய அரசியலை நான் யோசிக்கிறேன். இவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் என்னை எப்படி கஷ்டப்படுத்துகின்ற போது, பொறாப்பா நானும் வாரன், நான் ஒரு பொலிட்டிஷியனாக வாரன், நான் வந்து கதைப்போம் என்ற ஒரு முடிவுண்டா அந்த நேரம் நான் எடுக்கிறேன். மனசுக்கு இல்லை, இவங்க எல்லாரும் இப்படி செய்கிறாங்களே கடவுளே, நான் என்ன பிள்ளை விட்டேன், நான் எதுக்காக இப்படி இவர்கள் என்னை அங்கஜன் ராமநாதன் உட்பட அந்த கடவுள் என்றதான் தெளிவாக பச்சை குத்தி அனுப்பியிருக்கிறார்கள். செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கஜன் ராமநாதனும் அதே நேரம் வந்து டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் செம்புள்ளி கரும்புள்ளி குத்து பாதைகளில் பயணிக்க பண்ணப்பட்டிருக்கிறார்கள் கடவுள் என்ற ஒரு ஆதாரம். ஸோ அங்கே என்னோட அரசியல் விமர்சனத்தை பார்ப்போம். அங்கே நான் ஏதாவது பிழை விட்டுருக்கிறேன் பார்த்தா நான் பிழை விட்டுருக்கேன். என்னென்றால் அங்கே மக்களுடைய போராட்டம் பெருசாக வந்தபோது மக்களாக திரண்டு வெளியால் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியால் போகக்கூடாது டாக்டர் என்று சொல்லி இரவிரவாக பாதைகளில் படுத்திருக்கும் போது நான் மக்களுடைய கொள்கைக்கு எதிராக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது தான் நான் போனேன். ஆனால் போயிருக்கக்கூடாது, அதான் நான் விட்ட பிள்ளை. 2வது அந்த பிரச்சனைகள் கூடி என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு அவங்க ரிட்ராக்ட் பண்ணி அதுக்கு பிறகு அங்கேருந்து பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்ன டிப்யூட் டைரக்டராகவோ அது மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அதில் கடிதம் அடிச்சிருக்கு. அங்கே அனுப்பிய போது நான் மன்னாரை நோக்கி பயணிக்கிறேன். அங்கே வழக்குகள் வேண்டி கொண்டு நான் உங்களுக்கு தெரியும். ஸோ 2வது அந்த நிமிடங்களில் கூட நான் பிளவிட்டிருக்கிறேன் என்றால் இரவு நேரம் வைத்தியசாலைக்கு போகாமல் பகல் நேரம் பொதுமக்களோடு சேர்ந்து போயிருக்கணும். இங்கே சாவச்சேரியில் பொதுமக்களுடைய கதையை கேட்டிருக்கணும். நான் அப்படி இல்லாட்டி அங்கே பொதுமக்களோட சேர்ந்து போயிருக்க வேணும். அதையும் விட்டுட்டு நான் தனியாக போய், நான் ஒரு டாக்டர் தானே, இப்போ நான் இந்த ஓட்டுகளையும் போகலாம் தானே, போய் மிஸ்மேரோட கதைச்சு போட இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்போம் என்று தான் நான் போனான். ஸோ அதையும் அங்கேயும் அதை நான் விமர்சிக்க விரும்பலை. என்னென்றால் ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறபடியாக அவை அங்கேயும் பொதுமக்களுடைய கருத்தை நான் கேட்காம விட்டுருக்கிறனோ என்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதுவும் எனது வாழ்க்கையில் நான் அரசியல் வரலாற்றில் விட்ட 2வது பிள்ளையாக பார்க்குறேன். 1 சாவச்சேரியில் விட்ட பிள்ளை, 2வது மன்னாரில் விட்ட பிள்ளை. அதற்கு பிறகு எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் நடக்குது. அப்போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன கால் பண்ணி சொல்கிறார், நீங்கள் எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க டாக்டர், எனக்கு ஓட்டு எடுத்து தாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த நிமிடங்களில் நான் எனக்கு அரசியல் தெரியாதால ரணிலுடைய பக்கம் அழைப்பு வருது என்ற நான் ஃபேமஸ் என்று தெரியும் அவர்களுக்கு. அந்த நேரம் நான் ஃபேமஸ் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று தெரியும். ஆகவே நான் சொன்னால் வாக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால அவர்கள் ஒவ்வொரு அரசியல்வாதியும் என்ன அணுகல. நான் அந்த நேரம் வந்து அரசியலாக பார்க்கல. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், திருப்பியும் சாவச்சேரிக்கு என்ன அனுப்புவார்கள், திருப்பியும் சாவச்சேரியில் நான் இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில் அப்போது கூட போய் ரணில் அதாவது ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மகன் சஜித் பிரேமதாஸ் அவருடைய கதையும் அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கதையை நம்பி அவர்களை அணுகிறேன். நான் ஒரு சாதாரண வைத்திய அதிகாரியாக வைத்திய அத்தியட்சகராக நான் அணுகி பார்க்குறேன். அவர்களால் எனக்கு ஏதாவது ஹெல்ப் அரசியல்வாதிகளால் செய்யலுமாண்டு அது நான் விட்டேன். 3வது நாளாவது பிள்ளை
ஐந்தாவது இப்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்களுக்கு நான் சங்குக்கும் ஆதரவு சொல்லி போட அப்போ அரசியல் தெரியாதுதான் இவையெல்லாம் நான் செய்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நான் பிள்ளைகளாக ஒப்புக்கொள்றேன். ஒரு சுய விமர்சனம். அப்படி யாரும் எந்த அரசியல்வாதியும் விமர்சனம் செய்த நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சுய விமர்சனம். ஸோ அப்போ நான் விட்ட பிள்ளை. அதுக்கு பிறகு டக்ளஸ் ஆனந்தாவுக்கு எதிராக நான் அந்த இவர் என்னை 1.5 மாதம் ஏமாத்திட்டார், திட்டமிட்டபடி வழக்குகளுக்கு போக விடாமல் ஏமாத்திட்டார் என்ற கோபத்தில் டக்ளஸ் தேவானந்தாக்கு எதிராக வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறேன். நானும் இதே முதல் சொன்னால் டக்ளஸ் தேவான அந்த நல்லமண்டு ஒரு அப்பாவியாக அது பிறகு நாங்கள் அரசியல் விளங்கினா பிறகு கோபத்தில் நான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நான் விமர்சிக்கிறேன். ஸோ அது வீடியோ அடித்து போட்டார்கள். முதல் எப்படி சொன்னவன் இப்போ இப்படி சொன்னவன் அதான் உண்மை. முதல் வந்து நான் வைத்தியர் இருக்கையாக இருந்தேன். நான் பிறகு அவருடைய உண்மையான முகங்கள் தெரிந்த போது நான் விமர்சித்தேன். அதான் உண்மை. ஸோ அங்கேயும் நான் பிளவிட்டிருக்கேன். டக்ளஸ் தேவானந்தாவை விமர்சிக்காமல் ஒதுங்கி போயிருக்கோம். என்னுடைய பாட்டில் ஒதுங்கி போயிருக்கோம். ஆகவே அது 5வது பிள்ளை. 6வது பிள்ளை நான் எங்கே விட்டுருக்கேன்னு சொன்னால் அந்த இந்திமா என்றவரோட தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கதைக்கிறேன். கதை கேட்கல நான் கதைத்த விடயங்களில் நான் தெளிவாக சொல்லியிருக்கணும். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை, நான் எம்எஸ்ஆக தான் இருக்க விரும்புகிறேன். நான் அப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு டாக்டரோட கதைச்சிருக்க கூடாது. நான் என்ன செய்கிறேன், அப்பவும் முட்டாள்தனமாக மறுபடியும் இந்திமாவோட கதைச்ச ரெக்கார்டிங் வந்து அவள் ரெக்கார்ட் பண்ணி வெளியால் போட்ட போது நான் டீல் அடிக்கிறேன் என்று சொல்லி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா டீல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார் என்பிபியோட என்று கதைகள் வெளியால் வந்தது. அதுவே அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் நான் கதைச்ச விடயங்கள். ஸோ அது 5வது. 6வது அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலில் வந்து அன்றகுமார் நாயகவை மொக்குத்தனமாக நான் நம்புகிறேன். மொக்குத்தனமாக நம்பி நான் என்ன செய்கிறேன்டா, மறுபடியும் அன்றகுமார் நாயக்கவுக்கு வந்து எங்களுடைய ஓட்டுகள் இருந்தால் நாங்கள் இந்த ஊழலுக்கு எதிரான என்னுடைய பேசிக் கன்செப்ட் வந்து எனக்கு பிடிக்காது. சாதாரணமாக எனக்கு ஒரு 10,000 ரூபா காசை வந்து டாக்டர் அதில் பேஷண்ட் ஒரு டிஸ்சார்ஜ் கார்டு அப்படி எழுதி தாங்க நான் எழுத மாட்டேன். அது என்னுடைய சின்னல்லிருந்து வந்த குணம். ஸோ அப்பவும் நான் என்ன யோசிக்கிறேன், அன்றகுமார் நாயக் அவர்கள் வந்தால் நாட்டில் ஊழல் வரும் என்று யோசிக்கிறேன். ஆகவே அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் நான் சொல்கிறேன் கடைசியாக அன்றகுமார் நாயக் அவர்களுக்கு வாக்கு போடணும். ஸோ அப்போவும் நான் என்னுடைய சுய விமர்சனம் என்னடா, இந்த பாட்டில் நான் என்னுடைய வாயை மூடிக்கொண்டு இருந்திருக்கணும். ஜனாதிபதி தேர்தலுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆகவே நான் என்னுடைய பாட்டில் என்னுடைய கருத்தை தெரிவிக்காமல் இருந்திருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் விட்டுருந்தால் நான் அரசியலில் எங்கேயோ போயிருப்பேன்ன்றதை இப்போ விளங்கிக் கொள்கிறேன். ஆகவே ஒரு சுய விமர்சனம் அதை மக்களுக்கு விளங்கணும். ஸோ அந்த நேரம் கூட நான் பிளவிடுறேன். திருப்பியும் அன்றகுமார் நாயக்கவை நான் காட்டுறேன். அதற்கு பிறகு வழக்குகள் வந்து இறுகி நான் சிறைச்சாலைக்குள்ளே போகிறேன். சிறைச்சாலைக்குள்ளே போயிருக்கிற நேரங்களில் அன்றகுமார் நாயக்கவுடைய கட்சி மட்டுமல்ல, சஜித் பிரேமதாசன்ற கட்சி, எல்லா கட்சியுமே என்ன அணுகினம் வெவ்வேறு தரகர்களூடாக அவர்களுக்காக நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறதாக இருந்தால் தாங்கள் சிறையிலிருந்து வெளியால் வாரத்துக்கு உதவி செய்கிறோம் என்ற மாதிரி கதைச்சு கொண்டு அணுகினம். நான் சொல்கிறேன் இல்லை, நான் யாரோடையுமே சேர மாட்டேன், நான் தனியத்தான் நிற்பேன் என்று சொல்லி நான் ஒதுங்குறேன். அவர்களுடைய உதவிகளில் இருந்து உதவியில் பெறாமல் அதுக்கு பிறகு 2 நாளைக்கு முன்னே பெயில் கிடைச்சி வெளியால் வந்து பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போடுறேன். ஸோ போட்டியிடுகின்ற போது அங்கே எங்களுடைய நண்பனை வந்து நான் நம்பி எடுக்கிறேன். யார்? சிவபிரகாசம் மயூரன், என்னுடைய ஆறுயிர் நண்பன். இப்போ ஆறுயிர் நண்பன் தான். அவன் என்னதான் செஞ்சாலும் என்னுடைய மனசில் இருக்கிறது மாறாது. அவர் இருந்து ஆறுதலாக ஜோதிச்சு பார்க்கட்டும், அவர் ஏன் அப்படி செஞ்சு வரேன். ஆனால் அவனை நம்பி அவனை சொல்கிறேன், மச்சான் நீ வா அங்கே இருந்து, எங்கே பர்ஹாமா இல்லை எங்கே ஒரு நாட்டில் இருந்து வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நான் அவன்கிட்ட முழு பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன். நீ தான் செக்ரட்டரி, நீ தான் எல்லாம் கதைக்கலாமாண்டா. இங்கே கௌசல்யாவுக்கும் மயூரனுக்கும் இடையில் ஒரு போட்டி ஒன்று தானாகவே ஏற்படுத்தப்படுகிறது. ஜோகபாலன் எனப்படுகின்ற ஒரு நபரால். ஜோகபாலன் வழக்கு போடுறோன்னா போடலாம் நீங்கள், அதுக்கு என்ன ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. அதாவது மயூரனுக்கு உசுப்பேற்றப்படுகிறது எப்படி என்றால், மச்சான் நீ தான் பெரியாள், நீ ஐலண்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தார், இவன் யாரடா அர்ச்சுனா, இவன் யார் செக்ரட்டரி போஸ்ட்டை இவன் பிளான் பண்ணி மச்சான் செக்ரட்டரி போஸ்ட்டை கௌசல்யா கொடுக்க போகிறான், லோயர் என்ற பேரை சொல்லி கொடுக்க போகிறான். ஸோ உனக்கு மச்சான் கட்சியில் ஒரு ஒன்றுமே இல்லை, நீ ஒரு டம்மியாக இருந்து அவங்களுக்கு ஓட் தான் எடுத்து கொடுக்க போகிறேன்ற ஒரு விஷயம் உண்டு திட்டமிட்டபடி ஜோபாலன் போடுறான். அப்போ நான் சொல்கிறேன் மயூரனுக்கு, மச்சான் அப்படி திங்க் பண்ணாதேடாப்பா, நீ ஜோபாலன் எழுத்துட்டு ஓடு, நான் கௌசல்யா எழுத்துட்டு போகிறேன், 3 சீட் ஷூரண்டா 4வது போனஸும் பெறுமென்று சொல்லி நாங்கள் கதை கேட்கலை. அவசரப்பட்டு மயூரன் போய் சில ஜெஃப்னா ப்ரெஸ் கிளப், நான் 2 வரைக்கும் ஜெஃப்னா ப்ரெஸ் கிளப் ஏறினதில்லை, ஏன்னா நான் தான் ப்ரெஸ். ஆகவே ஜெஃப்னா ப்ரெஸ் கிளப்பில் போய் மயூரன் ஒரு சில விடயங்களை அங்கே வெளிப்படையாக சொல்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா நெஞ்சுனோவுக்காக வைத்தியசாலைக்கு போயில அப்படியான விடயங்கள், மற்றது அவர் நானாக இருந்தாலும் அவரை தொலைச்சிருப்பேன் அப்படியான விடயங்களை சொல்லிக்கிறேன். அந்த வீடியோவை லைவில் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்து கொண்டிருக்கேன். கால் பண்ணி கேட்குறேன் மயூரன்ட்ட, மச்சான் இப்படியெல்லாம் கதைக்கிறேன் என்னென்றாலும் அது உன்னை காப்பாற்றத்தான், கௌசல்யாவிடம் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் நாங்கள் அப்படி கதைச்சு நாங்கள் பிளான் பண்ணின்னு சொல்லப்படுது. அதுங்க என்னென்னா கௌசல்யாவுக்கு இருக்கிற பேரை உடைக்க வேணும். அப்போ தான் 2வது இது வரும். அவன் கூட நட்பில் சில நேரம் ஜோதிச்சிருக்கலாம்,
கௌசல்யா வந்து இவனோட ஒட்டி கொண்டு இருக்கிறபடியா தனக்கு வாக்குகள் வராமல் இருக்க கௌசல்யாவை இதில் வெட்டி விடுவோம். ஆனால் பாவம் ஒரு அப்பாவி அது அப்பவும் சொல்லுது, நான் இந்த ஒரு எலெக்ஷன்லேருந்து வித்ட்ரோ பண்ணுறேன், வேற ஒரு ஆள்கிட்ட பேரை போடுமோன்னு சொல்லி வித்ட்ரோ பண்ணுறேன். இல்லை 8 பேர் இருக்கட்டும், அப்போ மயூரனாக பிரச்சனை வராது, மயூரனாக போகும்னு சொன்னால் நான் என்ன இல்லை, சனம் தான் தீர்மானிக்கணும் யார் பாராளுமன்ற உறுப்பினராக வரணும், யார் பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடாது. ஆகவே மயூரண்ட போக்குக்கு நாங்கள் விடுவோம். ஸோ மயூரனோட வாய்ஸ் ரெக்கார்டிங் கதைச்சல் எல்லாமே சொல்கிறேன், மச்சான் நீ என்னோட கொழுவாத, பிரச்சனைப்படாத, பெருசாக்காத, நீ உண்ட பாட்டில் ரன் பண்ணு, நான் இந்த பாட்டில் ரன் பண்ணுறேன். பல தடவை மயூரன் என்னட்ட கேட்குறான், சரி முடிஞ்சு போச்சு, நானும் லைவில் மாற சொல்லி போட்டேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மட்டும் சனத்துக்கு காட்டுவோமான்ட்டு. நான் சொல்கிறேன் நான் அப்படி என்னட்டு காட்டுறேன், அப்படி சனத்தை என்னால் ஏமாற்ற இல்லாது. நான் ஒன்றா தான் இருந்தேன். நாங்கள் அந்த கிரீன் கிராஸுக்கு வெளியிலையும் வந்து ஒரு வீடியோ போட்டு நாங்கள் நல்ல நண்பன். ஆனால் இனி மச்சான் சன்னத்தை என்னண்டு ஏமாத்துறேன், நீ இவ்வளோ எல்லாம் செய்த அப்புறம் இப்போ நாங்கள் உண்டாவாக இருக்கிறோம் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், இப்படியே இருந்துட்டு ஒரு எம்பி ஆகிட்டு நீ ஒரு தனி கட்சி அமைச்சு கொண்டு நீ ஒரு ஆளுமை உள்ளாள், உன்னுடைய கதைகளில் மக்கள் நல்லா மயங்கினார்கள், அவை தனியை போன்னு சொல்லி அவனை விடுறேன். நான் மற்றது பண கொடுக்கல் வாங்கல நான் பகிரங்கமாகவே அறிவிக்கிறேன், மயூரனுக்கு கொடுக்குறார்கள் கொடுக்கலாம்ட்டு, அவருக்கு தாராளமாக பணம் கொடுக்கப்பட்டேன்னு சொல்கிறார்கள். மயூரனுக்கும் தெரியும், வழக்கல் வேணுமெண்டா போடலாம், என்னோட ரெக்கார்டிங்களும் இருக்குது. சரி, அந்த பிரச்சனைகளும் அப்படியே கடந்து போக அப்போ நான் ஒரு பிள்ளை விடுறேன். என்னென்றால் சுய விமர்சனம் தானே இது. அந்த நேரம் மயூரனை பிரிஞ்சு போவிட்டு இருக்கக்கூடாது. அவன் தான் பெரிய ஆளாண்டு கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே விட்டு தலைமை பதவியையும் கொடுத்து, செயலாளர் பதவியையும் ஜோபாலனை கொடுத்து, தலைமை பதவியை மயூரனுக்கு கொடுத்து நான் வச்சிருந்துருக்கணும். மக்களுடைய நம்பிக்கை உடைக்காம என்றால் மக்கள் எப்போ நம்பிக்கையை இழப்பார்கள் என்று சொன்னால் இவங்களுக்குள்ளேயே அடிபாடு. ஏன் கௌசல்யாவை இந்த வரைக்கும் நான் இன்னதான் சண்டை வந்தாலும் நான் சில நேரங்களில் கௌசல்யா கஷ்டப்படுத்தி கௌசல்யாண்ட வீடியோக்கள் மாதிரி எடிட் பண்ணி போட்டு ஃபோட்டோக்கள் மாதிரி எடிட் பண்ணி போடுகின்ற போது மட்டும்தான் ஒரு சிலர் சொல்லிக்கேன் கௌசல்யாவை தற்காலிகமாக அரசியல் அது வந்து அரசியல் ஏன்னா கௌசல்யாவை பாதுகாக்கிறதுக்காக தான் செய்யிருக்கேன். இல்லை மயூரனையும் அப்படித்தான் நான் பாதுகாத்திருப்பேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மீன ராசிக்காரன், என்னுடைய சுய லாபங்களை நான் எப்போவுமே பார்க்குறேன். ஸோ அந்த நேரங்களில் கூட கௌசல்யாவுக்கும் மயூரனுக்கும் இடையில ஒரு நட்பை ஏற்படுத்தி 2 பேரையுமே ஒன்றாக கேன்வசிங் அனுப்பியிருக்கணும். நானும் ஜோபாலனும் ஒன்றாக கேன்வசிங் அனுப்பப்பட்டிருக்கோம் போயிருக்கணும். கௌசல்யாவை நான் பக்கத்தில் வச்சிருந்திருக்கக்கூடாது. ஆனால் ஒரு அவன் அம்மா அப்பாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதிகளுக்காக நான் கௌசல்யா பக்கத்தில், மற்றது கௌசல்யா எனது விலகையாக இருக்கிறது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கூடு. ஸோ முரட்டுத்தனமான நம்பிக்கை, அவள் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாள் என்ற ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை. ஆனால் அங்கே என்னென்றால் ஜோபாலனுக்கு வந்து சில அழைப்புகள் வருது சில பேர்ட்ட இருந்து. ஸோ ஜோபாலன் வந்து கௌசல்யாட்ட சொல்கிறார், இப்படி உங்களை பற்றி உங்களுடைய இவர் கோல் எடுத்தவை, முன்னாள் நண்பர்கள் கோல் எடுத்தவை, உங்களுடைய கூட்டுகள் எல்லாம் வெளிப்பட போகுதுன்னு சொல்லி ஜோபாலன் திட்டமிட்டு கௌசல்யாவை கஷ்டப்படுத்துகிறார், அடிக்கிறார். அப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன், பேசாமல் இரு, அவர் சொல்கிறத சொல்லிட்டு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. அப்படி தச்சமயம் யாராவது ஏதாவது கதைச்சி ஃபோட்டோஸோ இன்னும் போட்டால் நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், பேசாமல் இருந்து ஒவ்வொரு நாளும் அவளால் நானும் கஷ்டப்படுறது இரு கொஞ்சம் நாளைக்கு தான் கொஞ்சம் எலெக்ஷன் முடியும்னு நான் கஷ்டப்படுறேன். ஆனால் மேக்ஸிமம் ஜோபாலனை என்னால் கண்ட்ரோல் பண்ணிடலாம். போயிட்டு அவருடைய கருத்துக்கள், அவருடைய முகப்புத்தகங்கள் தவிர்த்த வேறு முகப்புத்தகங்கள் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, வேறு முகப்புத்தகங்கள் இருந்து சில விடயங்கள் அந்த என்ன பொயின் பெட்ரோ கேலரியோ அதில் இருந்தெல்லாம் ஃபோட்டோக்கள் வெளியாக போடப்படுது. ஒரு நண்பியும் ஒரு காதலிக்கிறவர்கள் 2 பேர் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை தானே. நாங்கள் அவ்வளோ பெரிய கலாச்சாரமான நாடு இல்லை, நாங்கள் 4 சுவர்களை இன்னமும் செய்யக்கூடியாங்க. அண்மையில் நான் பார்த்தேன், ஒரு 14 வயசு பெண்ணுண்ட வட்டுக்கோட்டையில் நினைக்கிறேன் 3 வருடமாக 42 52 வயசுக்கு உட்பட்ட 2 பேர் 2 பொம்பளையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்காங்களாம், பாலியல் துஷ்பிரயோகம் இருக்கிறாங்களா. அப்படியான ஒரு ஆக்கள் தான் எங்களுடைய சமூகம். யாரை நோக்கி நாங்கள் கல்லறிகிறோமோ எங்களுடைய கையில் பார்க்கணும், சுத்தமான கைகளால் தான் எறிகிறோம். காதலிக்கிறது 26 வயசில் ஒரு ஆள் காதலிக்காமல் 82 வயசில், நான் நினைக்கிறேன் 26 வயசில் நான் காதலிக்க 8வது 10வது காதலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சில பேர்ட்ட தனிப்பட்ட விஷயங்கள் எடுத்து போட்டு இவர்கள் அந்த ஒரு தனிப்பட்ட தாக்குதல்களை செய்து கௌசல்யாவை பாராளுமன்ற தேர்தலில் இருந்து எப்படியோ திட்டமிட்டபடி அவருடைய சீட்டை வந்து இல்லை பண்ணியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான பொறுப்பு வந்து ஜோபாலனுக்கு இருக்குது, அவர் செய்த வேலையால் இருக்குது. ஸோ அங்கேயும் நான் என்ன பிளவுறேன்னு சொன்னால் கௌசல்யாவை நான் விலத்தி வச்சிருக்க வேணும், விலத்தி மயூரனோட அனுப்பியிருக்கணும், நான் ஜோபாலனோட கேன்வசிங் போயிருக்கணும். ஸோ அங்கேயும் நான் திருப்பி பிளவிட்டுருக்கேன். என்னுடைய சுய விமர்சனம் இது. அப்போ மக்களுக்குடைய மயூரனோட அடிபடாமல் இருந்திருந்தால் மயூரனை மயூரனாண்டு வரைக்கும் நான் மயூரோட சொன்னால் நீ தான் சொல்லி, ஆனால் மயூரன் அதை ஏற்றுக்கொள்ளல, தான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் தான் பெரிய ஆள், அந்த ரெக்கார்டிங் என்னோட இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் தான் பெரிய ஆள், என்னோட நீ தாண்டா பெரியா பேசாமல் இருறாண்டு அப்போ கூட கேட்கல, அப்போ கூட நான் அவரை பிடிச்சிக்கிட்ட வச்சு எடுத்துருக்கேன். ஸோ அங்கே அரசியலை பிளவுறேன் நான். அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் தெரிவாகினா பிறகு என்னுடைய சுய விமர்சனங்களில் முக்கியமான புள்ளிகள் இதுதான். தெரிவாகினா பிறகு நான் ஒரு கட்சியாக அமைச்சிருக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு மக்கள் நம்பி உங்களை ஒரு தனி ஒரு ஆளை சுயேட்சை குழுவை அனுப்பியிருக்கிறார்கள்டா, அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள் சொன்னால் நீங்கள் ஒரு கட்சியாக இயங்கி ஒரு கட்டுமானமாக ஒரு லீடர்ஷிப் இருக்க வேணும், உங்களுக்கு கீழே ஒரு 10-15 பேர் இருக்க வேணும், ஒரு கட்சியாக இயங்கி இருக்க வேணும். நீங்கள் எல்லாரையுமே எடுத்த வச்சு துரோகிகள் என்று சொல்கிறீர்கள் என்ற ஒரு விஷயம் உண்டு, எல்லா பொதுமக்களும் எனக்கு சொல்லியிருந்தார்கள், உண்மைதான்.
ஆனால் கட்சியாக இப்போ நான் என்னதான் சமாதானம் சொல்லி கொண்டாலும் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்குரிய சந்தர்ப்பத்தை வந்து தேர்தல் ஆணைக்குழு வழங்கல. இப்போவுமே பிப்ரவரி 2ஆம் தேதி அறிவித்தார்கள் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணலாம். 7ஆம் தேதி ஓடி போகிறேன் கட்சி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சொல்கிறார்கள். இல்லை தாங்கள் மார்ச் நினைக்கிறேன், மார்ச் தானே, பிப்ரவரியா மார்ச் 7ஆம் தேதி ஒரு 5 நாளுக்குள்ளே ஒரு சின்ன கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி கொண்டு ஓடி போகிறோம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை வெரி சாரி, நாங்கள் வந்து இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கால கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி அங்கேயும் ஃபெயிலியர். ஸோ இப்போது என்னுடைய மிக பிரதானமான ஒரு குறைபாடு கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணாது நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2வது இந்த பண கொடுக்கல் வாங்கல்களை வந்து திட்டமிட்ட ரீதியில் ஏதாவது ஒரு சரியான விடயங்களில் நான் செய்திருக்க வேண்டும். அதாவது வந்து என்னுடைய சொந்த வங்கி கணக்குகளில் வந்து நான் என்னுடைய பண கொடுக்கல் வாங்கலை வச்சிருக்காம தான் அது உள்ளூராட்சி சபை தேர்தலில் நின்ற ஆக்களுக்குரிய பணத்தை வந்து நான் தான் வேண்டி அவர்களுக்கு கட்டியிருந்தேன். ஆகவே அந்த கட்டின ஆசைகளும் திருப்பி வரும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கால அந்த காசில் நான் வழக்கு செலவுகளுக்கும் மற்றது கட்சியின் நிதிகளுக்கும் எடுப்பேன். அது தந்தாக்களுக்கும் கணக்கு சொல்லுவேன் எவ்வளோ இருக்கின்றது, என்னோட அப்படி ஒளிச்சு மறைக்கோன் மட்டும் தேவை ஒன்றும் இல்லை. அதை நான் என்ன தெளிவாக சொல்கிறேன் என்றால் அந்த நிமிடங்களில் கூட கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நான் அந்த கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ணால் வந்து மக்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு உண்டு. மிகப்பெரிய பிழை என்னென்றா உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட ரீதியில் 17 சபையை முதலே பிளான் பண்ணி முதல்ல 1 மாதமாக பிளான் பண்ணி எல்லாருடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுத்து வைக்கப்பட்டு எல்லாருடைய ஐடென்டி கார்டெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு நான் அங்கே பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு அங்கே நின்று அடிபட்டால் என்னுடைய கட்சிக்கு வாக்கு சேரும் நான் கதைக்கிறது வந்து பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி அங்கே நின்று அடிப்படையில் இங்கே கட்டமைப்புகளை செய்ய விட்டுட்டேன். அதாவது திடீரென்று வந்து 3 நாளைக்கு முதல் வந்து கட்டுப்பணத்தை செலுத்த காசும் இல்லாமல் அதெல்லாம் நான் மன்னிப்பு கோரிட்டேன். திருப்பவும் சொல்கிறேன், கட்டுப்பணம் செலுத்த காசு இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற ரத்த உதவிகள்கிட்ட காசில் சொட்டாச்சு இது 50,000 7,000 1,00,000 2,00,000 சேர்த்து அதை கட்டுகின்ற போது அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 11 சபை தான் கட்ட முடிந்தது. அதுலேயும் 10 சபை கேன்சலாக போயிருக்குது. அதுக்குரிய வழக்குகளையும் திருப்பியும் அப்போ நான் அங்கேயும் பிள விட்டுருக்கேன். அங்கே பிள விட்டதுக்கு பிறகு மறுபடியும் அங்கே பிள விடுறேன் என்று சொன்னால் அந்த வழக்குகளை உடனே போட்டுக்கணும். ஆனால் ஏற்கனவே இங்கே காசு போயிட்டு வேறு காசு என்னோட இருக்கையில் வழக்குகள் உடனடியாக போகிறதுக்கு ஒரு வழக்கு 10 லட்சம் படி 5 வழக்கு 50 லட்சம் என்னோட காசு இருக்கையில். ஆகவே நான் பார்க்குறேன் இந்த வழக்குகள் தீர்ந்து நாங்கள் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியாக இருப்போம். வழக்குகள் தீர்ந்து முடிவு வரைக்கும் எங்களுக்கு சாதகமாக வரும்னு பார்க்குறேன். தீர்வுகள் சாதகமாக வந்தது, ஆனால் அது எங்களுக்கு அதை அப்ளை பண்ணப்படவில்லை. அப்போவும் திருப்பி ஓடி போய் வழக்க போடுறோம். அப்போவும் அந்த வழக்குகள் வந்து தள்ளுபடி செய்யப்படுது. ஸோ அங்கே எல்லாம் எனக்கு சரியான பிளவு விட்டுருக்கேன் என்றால் அந்த 5 பேருக்குரிய வழக்கை முதலே ஒரு 50 லட்சம் ஆக்கள்கிட்ட சேர்த்து லோயஸ்ட் மேரிட்ட நான் கொடுத்து போட்டிருந்தால் சில நேரத்தில் இப்போ நாங்கள் சாவச்சேரி உட்பட யாழ்ப்பாணம் நகரசபை உட்பட எல்லாத்துலேயுமே போட்டி செய்திருப்போம். ஸோ இதெல்லாம் இந்த நல்ல பெரிய புள்ளியில் ஆரம்பிக்கப்பட்ட என்னுடைய அரசியல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக என்ன டவுனாக கொண்டு போயிருக்கு. இவ்வளோ இந்த விட்ட பிள்ளைகள் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றது என்னுடைய அலையை கீழே கொண்டு போயிருக்குன்றது தான் உண்மை. அதுக்கு யார் தாங்கள் பொறுப்பு எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அது பெரிய கவலை இல்லை. அதுக்கு முழு பொறுப்பு நான்ன்றதை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். ராமநாதன் அர்ச்சனாவாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக நான் அதை ஒழுங்கமைக்காமல் விட்டது என்னுடைய பெரிய பிழை என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன், நானும் ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன். மறக்கிறது மன்னிக்கிறது உங்களை பொறுத்தது. சாவச்சேரியில் இந்த மக்கள் பேசுகிறேன், எனக்கு கொடியாமல் நேற்று போனேன். நேற்றைய தினம் மக்கள் பேசுகிறார், டாக்டர் நீங்கள் வந்துட்டு 100 வீத வாக்கு அப்படியே விழுந்திருக்கு, உள்ளூராட்சி சபையை கையை விட்டீங்களா டாக்டர், எங்களை மறந்துட்டீங்களா டாக்டர்னு சொல்லிக்க நெஞ்செல்லாம் பயங்கரமான போகுது. அதான் உண்மை என்னென்னால் அது என்னுடைய பிள்ளை என்ன செய்கிறது. நான் ஜோதிச்சு பார்க்குறேன். நான் ஒரு தனியாக பாராளுமன்ற உறுப்பினரா உயிருக்கு மச்சறுத்தல் இருக்குன்னு சொல்லி வேற நேற்றைய தினம் அறிவிச்சிருக்கிறார்கள். ஸோ சுடுவாங்க ஏற்கனவே நேற்றுக்கு சுட்டுருக்காங்க, முந்தின அந்த சுட்டுக்காங்க தொடர்ந்து விட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் நிற்கிற இடத்த சொல்ல வேண்டாம்னு சொல்கிறபடியா நிற்கிறதும் பயம், நேரம் நம்புறேன்னு தெரியாது. ஸோ நிற்கிற இடத்த சொல்லவும் மேலாது. தேர்தல் பரப்புரைகளுக்கு போகவும் வேணும். ஸோ அங்கேயும் ஒரு 1-2 நம்பிக்கையானார்கள் எனக்கு பின்னால் பாதுகாப்பை பின்தொடர்வினம். ஆனால் அவர்கள் எல்லா நேரம் என்னோட பின்தொடரலாமான்னு கேட்டால் இல்லை, அவைக்கும் குடும்ப குட்டிகள் இருக்குது, அவர்களும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேலை செய்யணும். ஸோ எல்லா விடயங்களையும் தாண்டினால் உள்ளூராட்சி சபையில் ஒரு பெரிய ஒரு பிழை கொண்டு விட்டுருக்கேன். சுய அரசியல் விமர்சனம். யாரும் எனக்கு நீ பிழை விட்டுருக்கேன்னு சொல்ல தேவையில்லை, நானே அதை ஏற்றுக்கொண்டு நானே மக்களுக்கு தெரியப்படுத்த நம்மள பிழையெல்லாம் விட்டுருக்கேன். நான் இதுதான் இந்த முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை. நான் இந்த உள்ளூராட்சி சபையில் ஒரு பெரிய பிழையை விட்டுருக்கிறேன். அதை யாருமே இல்லைன்னு சொல்லலாது. சரி, அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் என்ன தவறுகளை விட்டுருக்கேன். பாராளுமன்றத்தில் இவ்வளவு நான் இந்த வழக்குகள் வேண்டிக் கொண்டதுக்கு காரணம் பொதுமக்கள் முறைப்பாடுகள் செய்யும் போது அந்த முறைப்பாடுகள் உண்மை என்று தெரிஞ்ச பிறகு அவர்கள்ட்ட ஒரு அபிடவிட் ஒன்ற வேண்டி நீங்கள் இந்த முறைப்பாடுகளை தரும்போது எனக்கு நீங்கள் சட்ட ரீதியாக சத்தியகடாசி என்ற முடிச்சு தாங்கொண்டு கேட்காம நான் சில விடயங்களை பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கிறேன் ஓப்பனாக. அது வழக்கல் நடந்து சில பேர் உள்ளுக்க போய் வெளியால் வந்திருக்கணும். ஆனால் அங்கே என்ன பிளவுறேன்னு சொன்னால் தனிப்பட்ட மக்கள் மீது தனிப்பட்ட 1-2 பேர். ஆனால் என்னென்றால் அது பெரிய சமூகத்தை பாதிக்கிற விடயங்கள்ன்றபடியாக என்னால் கதைக்க வேண்டியதாக இருந்தது.
தனிப்பட்ட விடயங்கள் என்றாலும் அது பொதுமக்களை சரியாக பாதிக்க என்றால் வெளிநாட்டிலிருந்து நம்பி மக்கள் காசு அனுப்புகிறார்கள், இங்கே ஹெல்பிங் வீடியோஸ் போடுகிறார்கள், காசுகள் கோடிக்கணக்கில் வந்து இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று மக்கள் சொல்லும்போது சில விடயங்கள் ஆன்லைன் பில் ஆக்ட் ஆன்லைன் தொடர்பான அந்த பாராளுமன்ற விவாத நாட்களில் அது சம்மந்தமாக நான் கதைச்சிருக்கிறேன். ஸோ அங்கே அது நான் என்ன செய்திருக்கலாம் என்றால் கதைக்காமல் விட்டுருக்கலாமோ இல்லையோ எனக்கு தெரியாது, மக்கள் தான் சொல்லுவாங்க. அதை விட முகப்புத்தகங்களில் வந்து ஒரு சில நேரங்களில் கோபப்பட்ட ஒரு சில விடயங்களை முகப்புத்தகங்களில் போட்டிருக்கேன், உடனே டெலீட் பண்ணியிருக்கிறேன் சில அதுகளை. ஆனால் அது வந்து நான் நினைக்கிறேன் அதில் தவிர்த்து ஒரு அரசியல் ஒரு பிளண்ட் அரசியல்வாதி, பிளண்ட்னா அப்படி மொட்டை கத்தி மாதிரி என்று சொல்லுவாங்க, அப்படி ஒரு அரசியல்வாதியாக இருக்கணுமான்னு கேட்டால் எனக்கு அது கஷ்டமாகிடுங்க. நான் ஒரு சாதாரண வைத்தியராக இருந்த எனக்கு எல்லாம் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணி அப்படி செய்யணுமான்னு கேட்டால் எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, நான் அப்படி செய்யலாமா இல்லையான்னு. ஆனால் அந்த முகப்புத்தகங்களை நான் தெரிவிக்கணும். முதல் வந்து அதான் என்னுடைய சுய விமர்சனத்திலே மிக முக்கியமானது. முதல் முகப்புத்தகங்களில் நான் போடுகிறதால என்னுடைய அலை என்றது சாவச்சேரி நேரத்திலையும் மன்னார்ல நேரம் என்ற எழும்பின அந்த பெரிய சுனாமி அலை என்றது சின்ன அலையாக மாறி போனதான் உண்மை. என்னுடைய முகப்புத்தகத்தில் நான் சில நேரங்களில் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களாக இருந்திருக்குது. ஆகவே அதுக்கும் மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். உண்மையாகவே நான் திருத்திக் கொள்கிறேன். என்ன நான் என்ன பொலிஷ் பண்ணுவேன், நான் பொலிஷ் பண்ணி மேலே போய்க்கல உங்களுக்கு இப்படியான ஒரு ஆள் வாழ்க்கையில் கிடைக்காத அளவுக்கு நான் என்ன பொலிஷ் பண்ணுவேன். எனக்கு அந்த தகமையை கடவுள் தந்திருக்காரு என்றால் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு பொலிஷ் பண்ணிக்கொண்டு போகணும். பிள்ளை என்ன இருந்து நான் யோசிக்கிறேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் உங்களுக்கு இவ்வாறான ஒரு வீடியோ போட போகிறதும் இல்லை, நீங்கள் அதை பார்க்க போகிறதும் இல்லை. செய்து அவ்வளோத்தையும் எப்போதுமே விழுந்து நியாயப்படுத்துவார்கள். நான் யோசிக்கிறேன் இல்லை, முகப்புத்தகங்களில் சிலது ஜோக்காக போடுறேன். நான் சிலதுகள் வந்து யாரையும் பாதிக்கிற மாதிரி போட்டிருந்தால் அவ்வாறான கருத்துக்களை வந்து இனிமேல் பதிவு செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் இப்படி சொல்லி போட்டு நாளைக்கு மேலே போடணும் தெரியாது. ஏனென்றால் சில நேரங்களில் அது தாங்கிலாது, இவங்க அடிக்கிற கூத்துல தாங்கிலாது, நம்ம கிளிக்கோன் மாதிரி இருக்கு. அண்மையில் ஒரு ஆள் வந்து சொல்கிறார் 2021ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய போதுன்னு சொல்லி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சொல்லிக்கல மண்டபலை என்றாலும் அப்படி கதைக்கல என்றார். 2021ஆம் ஆண்டு எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாம் இயக்கம் இல்லாம போனது எப்படாப்பா 2009ஆம் ஆண்டு இலங்கையின் சனத்தொகுப்புல 2,20,000. அப்போ அதை பார்க்கல கோபம் வருது. கோபம் வந்த உடனே நான் அந்த என்னடா இப்படி கதைக்கிறான். இப்போ எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனால் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களையோ தமிழ் அரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்லையோ அல்லது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திலேயோ எந்த அரசியல் போட்டியும் இல்லை. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிற்பனோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த 5 வருடங்களும் சிறப்பாக செயற்படுவேன். நான் நன்றாக செயற்பட்டால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிற்பேன், அல்லது பாராளுமன்ற தேர்தலில் நிற்காம போகலாம். இந்த முறை சிஎம் சீஃப் மினிஸ்டர் மாகாண சபையில் அவர்கள் தந்தா அதை ஏற்று நான் செய்வேன். அல்லது வந்து நான் அதுலேருந்து விலகி கொள்வேன். இப்போ எனக்கு அரசியல் இல்லை. இப்போ எந்த அரசியல்வாதியும் டாக்டர் சிவானந்தர் எடுத்து பார்ப்போம், அவர் அரசியலேருந்து விலத்தினா பிறகு அவருக்கு வருமானம் வர்றதுக்கு தொழில் இல்லை. அங்கஜன் ராமநாதன் அரசியலேருந்து விலத்தினா பிறகு ஒரு வருமானம் வர்றதுக்கு தொழில் இல்லை. அல்லது முந்தைய இருந்த கஜேந்திரன் அரசியலேருந்து விலத்தினா பிறகு அவருக்கு வருமானம் வர்றதுக்கு தொழில் இல்லை. எனக்கு நாளைக்கு காலமையும் கையில் தொழில் இருக்குது, திருப்பி ஒரு கடை எடுத்து பெயிண்ட் அடித்து போட்டுட்டு அந்த பார்க்குறதுக்கு 150 ரூபாவும் மருந்துக்கு ஒரு 10% லாபம் வச்சு நீங்கள் 4,500 ரூபா விற்கிற மருந்தை நான் 40 ரூபாய்க்கு வேண்டி 50 ரூபாய்க்கு விற்றா கூட நான் ஒரு வீடு கட்டுவேன். ஒரு மாதத்தில், ஒரு 2 மாதத்தில், 3 மாதத்தில், 4 மாதத்தில் நான் அப்படி மிக பிரபலமாக என்னால் என்னுடைய தொழிலை செய்யலும். திருப்பியும் போய் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணலும். ஜாயின் பண்ணால் என்ன, அந்த பழைய காட்டத்தை எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஸோ மினிஸ்டர் ஜாயின் பண்ண தவிர யாழ்ப்பாணத்தில் ஒரு 3 இடத்துல 3 பிபியை போட்டு காலை மத்தியம் பின்னர் மண்டு காரில் பரப்பனாக இருந்தால் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா ஒரு பிபியில் உழைப்பேன். 3 பிபியில்னா 1.5 லட்சம் உழைப்பேன். அதில் டேக்ஸை கட்டினால் 45 லட்சம் உழையும். அதில் டேக்ஸை போனால் ஒரு 30 லட்சம் மாதம் மிஞ்சும் ஒரு மாதத்தில். ஸோ திருப்பியும் மறுபடியும் ஒரு 12 வருஷத்தில் 12-36 ஒரு வீட்டை கட்டிட்டு போயிடலாம். ஒரு வருடத்தில் நான் மாதிரி ஒரு மாதம்னு சொல்லிட்டு ஒரு வருடத்தில் என்னால் வீட்டை கட்டிட்டு போகலாம், உழைச்சிட்டு போகலாம். சனம் எனக்கு என்ன பார்க்கணுமன்றதுக்காண்டி இந்த பிபிக்கு வேறுமன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு அது பெரிய வேலை இல்லை. ஆனால் நாளைக்கு நான் அந்த அரசியலில் விலத்தினாலும் எனக்கு சொந்தமாக தொழில் இருக்குது. இல்லாட்டி நாளைக்கு நான் ஒரு ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருந்து எத்தனையோ பேருக்கு அண்மையில் கூட நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே வெளிநாட்டிலேருந்து வந்து என்னோட சொன்னால் ஒரு ஐடி கம்பெனி ஒன்று போட போகிறேன். அதுக்கு நீங்கள் டாக்டர் சிஇஓ வேறு கொண்டு எவ்வளோ சம்பளம் தருவீங்கன்னு கேட்டால் 3 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ டாக்டர் நான் தரலாம். உங்களுக்கு என்ன வேலை பண்ணால் தரலாம், நீங்கள் லாபத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கணும், அதனால் ஒன்றும் வேண்டாம். அப்படி எனக்கு செய்ய தெரியுமோ செய்ய இயலுமோ தெரியாதுன்னு நான் இப்போ பொலிட்டிஷியன் பாப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு கம்பெனி ஒன்று நாளைக்கு இன்னொரு மாஸ் மீடியா ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அதில் 4 பேருக்கு நான் இன்டர்வியூ செய்து நானே உழைச்சிட்டு சாப்பிட்டு போயிடுவேன். ஸோ இந்த அரசியலால் எனக்கு லாபமானு கேட்டால் நட்டம், பயங்கர நட்டம். இந்த அரசியலில் நான் இருக்கிறதால பயங்கர என்னுடைய ஸ்ட்ரெஸ்
நான் நினைக்கிறேன் இப்போ இந்த 6 மாதங்களத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கிறேன். சிவதாஸ் சாரோட போய் கதை கேட்கல. சார் வந்து எனக்கு சொன்னது அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், அதாவது வந்து திடீரென்று இவ்வளோ ப்ரெஷரை தாங்குற கஷ்டம் தம்பி, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர்னு போடையில் என்றால் ஒரு டயக்னோசிஸ். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன் நீ வந்து சரியாக கஷ்டப்படுறான்னு எனக்கு விளங்க ஜெயிலில் இருக்கேன் நான் போய் கேட்க நான் சாருக்கு முன்னால் ஆளுகிறேன். சார் என்னால் கஷ்டமாக இருக்குது, ஆனால் நான் நிற்பேன், நீங்கள் என்ன தான் அடித்து என்ன தான் செய்தாலும் சொல்லி ஜெயிலில் வந்து சரியாக அந்த ஜெயில் வாழ்க்கை வந்து 14 நாட்கள் சரியான கஷ்டப்பட்ட வாழ்க்கை. அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ லேட்டாக போடுறேன் நான். ஸோ ஆனால் சார் நானாவே கேட்டு சிவதாசன் சார் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி போய் கதைக்கிறேன். இப்போ சிவதாசன் சாரோட போய் கதைக்கிறோம், எல்லாருக்குமே சைக்காட்ரி பேஷண்ட்டாக இருக்கணும் மண்டியில் சிவதாசன் சாருக்கு தெரியும். ஸோ சார்கிட்ட சில விடயங்களை கதைக்கிறேன், சாரோட மனம் விட்டு கதைக்கிறேன். சாரும் என்ன ஆழமாக இன்டர்வியூ செய்து பார்த்துட்டு நான் எதிர்பார்த்து நான் சார் டயக்னோசிஸ் சொல்லுவேன். நான் சார்கிட்ட சொல்கிறேன் தெளிவாக சார் டயக்னோசிஸ்ன்னு சொல்லி போட்டாங்க. ஏனென்றால் அதை வச்சே இவங்க கொஞ்ச நாளைக்கு மீடியாவில் ஓட்டுவாங்க. ஆகவே சார் சொல்கிறார் இல்லைடாப்பா எனக்கு அப்படி தெரியலை. பட் சார் எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னட்டா, நீ இந்த பொலிட்டிக்ஸில் நிற்காது, அது ஸ்ட்ரெஸ், அதை தாங்கல, அது பேசாமல் மாஸ்டர்ஸ் திருப்பியும் சைக்காட்ரி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிடாப்பா, நீ ஒரு கன்சல்டன்ட் போ என்று சொல்கிறேன். எனக்கு சார் அட்வைஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லை சார் ரங்கிட்டேன், நான் நின்று தான் ஆவேன், நான் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கத்தான் போகிறேன், வெளிலதான் போகிறேன் சார், நான் விட்டுட்டு போகிறேன் வேணுமெண்ட். ஆனால் நான் தோத்துட்டு விட்டு போனேன் வரலாறு நான் சிவதாஸ் சார்கிட்ட சொல்கிறேன். சிவன் சார் தேடி நான் கதைக்கிறதுக்கு சிவன் சார் அந்த என்ன ஃபாரனில் போயின்னா 2 பேரும் என்னுடைய குரு. ஏன்னா எனக்கு சைக்காட்ரி தான் கூட பிடிச்ச பாட்டு, நான் உங்களுக்கு கூட வீடியோக்கள் போடுவோம்டா எதிர்பார்த்தேன்னா இந்த அரசியல் நேரங்களால் கணக்கு வீடியோங்களும் என்னோட போடலாமல் இருக்குது. ஸோ அந்த ஜெயிலில் இருக்கைகளை கூட நான் சரியாக கஷ்டப்பட்டேன். நான் சரியான கஷ்டமாக இருந்தது. என்னென்றால் அந்த அங்கே இருக்கிறதால இல்லை, இந்த வெளியில் செய்ய வேலைகள் இருக்குது, எலெக்ஷனில் நிற்க வேணும், நான் வெண்டு காட்ட வேணும், ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற சரியான கவலை. ஆனால் அந்த ஜெயில் வாழ்க்கை எனக்கு உண்மையாகவே பெரிய ஒரு பாடத்தை தந்திருக்கு. என்ன அந்த பாடம் என்று சொன்னால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்ல ஒரு வைத்தியராகவோ எப்போவுமே மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினோம் என்று சொன்னால் தனிப்பட்ட இதுகளாக இருக்கான்னு சொல்லி அடியாக தேடி பார்க்கணும். சனம் சொல்கிறத நம்பி சனம் நாளைக்கு உங்களுக்கு பின்னால் கடைசி வரைக்கும் நிற்குமென்ற நச்ச ஒன்றுமே கதைக்கக்கூடாது. இப்போ இந்த இதுக்கு இமெயிலுக்கு எல்லாம் மெசேஜ் வந்து கொண்டிருக்கு, அவன் கல்லன் அங்கே காசு எடுத்துட்டான்னு. நான் அதை பார்க்குறதே இல்லை, அதை டிலீட் பண்ணுறதும் எல்லாம் அப்படியே விட்டுருக்கேன் அந்த இமெயில். இவர்களுக்கு வந்து என்னென்றால் ஒரு சரி சத்தியகடாசி ஒன்று எழுதி தாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட விஷயமா நடவடிக்கை எடுக்க முடியாட்டா யாருமே வர போகிறது இல்லை. இப்போ என்னுடைய வேலை இல்லாமல் என்னென்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணினா எனக்கு நான் சொல்கிறேன் சத்தியகடாசி ஒன்று முடிச்சு தாங்கோ, நாங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் தான் இந்த விஷயங்களை சொல்கிறீங்கன்ற ஒரு சத்தியகடாசியை முடிச்சு போட்டு நாங்கள் இந்த விஷயங்களில் தொடர்பாக நான் அலசி ஆராய்ஞ்சு போலீஸுக்கு போயோ நீதிமன்றங்களுக்கு போயோ அல்லது பாராளுமன்றத்தில் கதைக்கணும்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணுற அரைவாசி பேர் அடுத்த நாள் கோல் ஆன்சர் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ தான் நான் விளங்கிக் கொள்கிறேன் என்றால் இப்போ இந்த ஜெயில் வாழ்க்கை உண்மையாகவே என்ன ஜெயிலுக்கு அனுப்பினது வந்து நல்ல மண்டு தான் நான் நினைக்கிறேன். என்றால் இந்த சமூகத்தை பற்றி நல்லாவே படிச்சிருக்கிறேன். அந்த 14 நாட்களில் இந்த சமூகத்தை பற்றி நல்லாவே படிச்சிருக்கிறேன். நான் இந்த சமூகத்தில் இப்போ இளைஞர்கள் கஷ்டப்படுறதையும் நான் ஜெயிலில் பார்த்துருக்கேன். சரி, அதை ஆறுதலாக கதைப்பேன். ஸோ நான் அந்த நேரங்களில் கூட மக்களுடைய கதைகளை கேட்டு நேரடியாக இவர்கள் இப்படி கதைக்கிறது நியாயமானதாக தான் இருக்க மாட்டேன் நினைச்சு கொண்டு நான் என்ன செய்திருக்கக்கூடாதுன்னா சில விடயங்களை செய்திருக்கக்கூடாது, சில நண்பர்களை இழந்திருக்கக்கூடாது, சில விடயங்களை வந்து மெருகூட்டி இருக்கணும் நான், ஆனால் அதை அழிச்சிருக்கக்கூடாது. முக்கியமாக வந்து மருத்துவத்துறை என்றதை வந்து நான் மெருகூட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கணும், ஆனால் யாரையுமே பாதிக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடாது. நான் இவர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நியாயமானது உண்மை என்று நினைச்சு, ஆனால் இப்போ ஆக்களை தேடினாலே காண கிடைக்குது இல்லை, போயின் தேடி பார்க்குறேன். எனக்கு வந்து சாவச்சேரியில் கம்ப்ளைண்ட் பண்ணாக்களை ஆக்களை தேட கிடையாது. இப்போ நான் தான் அதில் வழிகளை அனுபவிக்க போகிறேன். அது எனக்கு 5 வருடமோ 10 வருடமோ 50 வருடம் என்றாலும் பரவாயில்லை, நான் விட்ட பிழை. ஆனால் இந்த ஜெயில் வாழ்க்கை வந்து எனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தந்திருக்கு. இந்த ஜெயில் வாழ்க்கை மாதிரியான ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் வேறு எந்தவுமே தெரியல. மக்களை சரியாக புரிஞ்சு கொண்டிருக்கிறேன், அரசியலை புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்போ தான் எனக்கு விளங்குது ஏன் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவோ கயந்திரமார் பொன்னம்பலம் ஐயாவோ ஏன் ஊரில் ஒருத்தன் செத்த உடனே கொலையென்று நினச்சி கொண்டு ஓடி போய் அங்கே கதைக்கிறீர்கள். ஏனெண்டா அங்கே அது கொலையா இல்லையான்றது வந்து எங்களால் சொல்லலாது. அண்மையில் கொடியாமத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்து எனக்கு அழைக்கப்பட்டது. நான் அது சம்மந்தமாக கதைக்காமல் நான் இப்போ ஒரு தெளிவான ஆளாக வந்து மாறிட்டேன். என்றால் கதைக்கவே கூடான்றதை நம்ம விளங்கி கொண்டேன். மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தில் சொல்லுவார் கொலை செஞ்சுட்டாங்கன்னு, ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. தெரியாமல் நாங்கள் 4 வசனங்களோ ஒரு அரசியல்வாதியாக கதைக்கக்கூடாது. மக்களுடைய பிரச்சனை. இப்போ எங்களுடைய அரசியல்வாதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இப்போ தமிழ் இனத்தின் விடுதலை எங்களோட சுமந்திரன் ஐயாக்கள் கதைக்கிற மாதிரி அரசியல்வாதியாக கதைச்சிட்டு போயிடணும். பட் எனக்கு அப்படி அரசியல்வாதியாக இருக்கிறாது. மக்கள் அலையக்கில் பார்க்குற வீடியோ பார்க்கல எனக்கு போகாமையும் இருக்க முடியலை, போய் வழக்குகளை வேண்டாமையும் இருக்க முடியலை. ஆகவே இந்த சுய விமர்சனத்தின் முக்கியமான இது வந்து நான் ஒரு வாழ்க்கையில் சில விடயங்களை நன்றாகவே புரிஞ்சு கொண்டான். இதை பார்க்குற வீடியோ பார்க்குற சின்ன பிள்ளைகளுக்கும் விளங்கும். நீங்களும் அர்ச்சுனாவாக மாற வேணுமா இருந்தால் இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் விடாதேங்கோ என்றுதான் என்னுடைய இது. சரி, அடுத்தது ஒரு கட்சி அமைக்கையில் ஒரு கட்சி அலுவலகம் இல்லை. திருப்பி வருவோம் விஷயத்துக்கு.
ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு கட்சி அலுவலகம் இல்லை. சரி, அது உண்மைதான். ஒரு கட்சி அலுவலகம் அமைக்கிறதுக்கு நான் யார்கிட்டையாவது பிச்சை தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு சொந்த வீடு இல்லை யாழ்ப்பாணத்தில், சொந்த கடை இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் வந்து நிற்பது கூட எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு இடங்களில் 2500 ரூபா, 3500 ரூபா, 4000 ரூபா, 4500 ரூபாக்குள்ள புக் பண்ணக்கூடிய ஹோட்டல், சின்ன ரூம் உள்ள ஹோட்டல்களில் போய் ஒருத்தருக்கு தெரியாமல் அப்போ நான் வந்து நிற்கிறேன்னு சொல்லாத கார வேறு இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி போட்டு தான் போய் ஹோட்டலில் நிற்கிறேன். யாழ்ப்பாணத்தில் வந்து ஹோட்டலில் நிற்கிறேன்டவனே யோசிப்பா பெரிய ஹோட்டலில் நிற்கிறேன் இல்லை, ஒரு 2500 ரூபா, 3500 ரூபா ரூம் இங்கே வாடகைக்கு விடப்படும். அங்கே தான் போய் நிற்கிறேன். ஏன்னா நிற்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் இடம் இல்லை எனக்கு. ஒரு அரசியல் கட்சியை இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். நான் என்னோட சொந்தமாக கார் இருந்தபடியாக ரைட் தப்பிச்சு என்னுடைய சொந்த காரில் திடீர்னு இப்போ 1,68,000 ஓடிட்டு அந்த கார் என்னுடைய சொந்த கார். இதே வேறு யாராவது ஒரு ஆள் தன்னுடைய சொந்த உழைப்பில் வேண்ட காரை அரசியலுக்காக பாவிச்சு இந்த 6 மாதத்தில் 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன். 7 வருஷத்தில் 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓடினேன். அதனுடைய தேய்மானம் என்ன, அண்மையில் 22 லட்சம் செலவழிச்சு நான் இது. ஆனால் எல்லாரும் சொல்வார்கள் அரசியலுக்கு வர உழைக்கிறதுக்கு நான் என்ன இழந்து கொண்டு போகிறேன். அரசியலில் உண்மை என்னென்னா நான் என்ன சொட்டு இழந்து கொண்டு போகிறேன். என்னோட குடும்பத்தை இழக்கிறேன், என்னுடைய பிள்ளைன்ற எதிர்காலத்தை இழக்கிறேன், என்னுடைய கனவுகளை எல்லாத்தையும் இழந்து கொண்டு போகிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. ஆனால் மக்களுக்காக போராடணும்ன்ற அந்த பாதையில் மட்டும் நான் இப்படி நினைக்கிறேன். நான் சற்று யோசிக்கிறேன், நான் எந்த பாதையில் நீ திரும்ப போகணும், எனக்கு எங்கே திரும்ப போகணும்ன்ற எனக்கு தெரியாமல் இருக்குது. என்னுடைய சுய விமர்சனத்திட்ட கடைசி புள்ளி என்னென்னா, இப்போ இந்த அரசியலில் நான் மக்கள்கிட்ட திரும்பவும் காசு சேர்த்து எனக்கு ஒரு பஃப்ராண்ட் ஒன்றை கட்டியமைச்சு திருப்பியும் அதுக்கு ஒரு வாகனம் ஒன்று வேண்டி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அண்மையில் கூட இணையின் ரோட்டில் வந்து ஒரு வீடு ஒன்று வாடகை தரதாக சொல்லப்பட்டு அந்த அண்ணா திருப்பி கோல் எடுத்தேன். அவரும் கோல் எடுத்தவர், நான் மான்சவனிலாம் போயிட்டு ஸோ யாரோ ஒரு ஆள்கிட்ட கெஞ்சவணும், அண்ணன் ஒரு வீடு ஒன்று இருந்தால் தாங்கோ, நான் அதை பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிறேன். அதுக்குரிய செலவுகள். ஸோ அரசியல்ன்றது வந்து காசு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியல்ன்றது காசு தான். நான் அப்படி ஒரு நோக்கம் இல்லாமல் நிற்கல. எனக்கு அது சரியான கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் காசு சேர்க்கவும் கூட. அவங்களுக்கு தெரியும், பழைய அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் தங்களுடைய அரசியல் கட்சிகளுக்காக உண்டியல்கள் வைத்து காசு சேர்த்து அவருக்கு தாராளமாக போட்டுருக்காரு. உதாரணத்துக்கு கயந்திரமார் பொன்னம்பலத்தினுடைய அரசியல் கட்சி இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, அவருடைய தந்தையாற்ற காலத்தில் இருந்து வந்தது. ஸோ சுமந்திரன் அவர்கள் உதிரி என்று விமர்சிக்கலை நான் யோசிக்கிறேன். நான் அப்படி உதிரியாக இருக்கணும் என்றால் அவற்றை வாக்கு 10,000, என்னுடைய வாக்கு 20,000. ஆனால் நான் அதை பற்றி கதைக்கலை என்றால் மற்ற கட்சி எல்லாத்தையும் உதிரி என்று சொல்கிறார், எல்போட் என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் வாகனத்தில் ஏறியக்கில்லை ஒருத்தருமே ஃபெராரி ஓடுறையில். சுமந்திரன் ஐயா ஒரு காலத்தில் எல்போட் தான். ஆனால் அந்த எல்போட்ன்றது வந்து ஒரு அசிங்கப்பட்ட எல்போட். 1 வாக்குலேருந்து 2 வாக்குலேருந்து வந்தது. நேரடியாக பாராளுமன்றம் 3 மாதத்தில் போயில. ஆனால் நாங்கள் எல்போட் தான். ஆனால் ஒரு உண்மையான எல்போட். உங்களை மாதிரி சுத்தமாத செய்கிற எல்போட்டுகளும் இல்லை, உங்களை மாதிரி அரசியலில் பொய் சொல்கின்ற எல்போர்டுகளும் இல்லை, அல்லது வந்து மக்களை காட்டி கொடுக்குற எல்போர்டும் இல்லை. உங்களுக்கு சாணக்கியனுக்கு வந்து சாவச்சியில் அர்ச்சனா பற்றி ஒரு வசனம் கதைக்க பயம் வேண்டா, அந்த எல்போட் தான், வேறொரு எல்போர்டும் இல்லை. இதே நான் துணிஞ்சு விமர்சிக்கிறேன், நீங்கள் செய்த பிள்ளைன்னு விமர்சிக்கிறேன். எனக்கு உங்களோட இருந்து அரசியல் செய்யணுமோ இல்லாட்டி உங்களை கீழே விழுத்தி போட்டு அரசியல் செய்யணுமோன்ற எந்த அரசியல் இதில் அரசியல்வாதிகள் கனவேர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட, டக்ளஸ் தேவானந்தா உட்பட, வேற யார் சொல்லுங்க முந்திருந்தாக்கள், அங்கஜன் ராமநாதன் உட்பட எல்லாருமே வந்து அரசியல் செய்தவர்கள். நான் அரசியல், ஐ எம் அ ப்ரொஃபஷனல், ஐ எம் அ டாக்டர். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பொலிட்டீஷியன் அட் ஆல். எனக்கு வந்து வாழ்க்கையில் பொலிட்டீஷியனாக இருக்கணும் விருப்பம் இல்லை, இப்பவும் இருக்கல. இப்போ என்னென்றால் நான் இதை விட்டு ஒதுங்கிட்டேன்டாடாப்பா, நீங்கள் தான் முழு பேரும் மறுபடியும் அரசியல்வாதிகள் ஆகிறீர்கள். அதான் பிரச்சனை எனக்கு. அதால் நான் ஒதுங்காமல் இருக்கிறேன். நான் இப்போது என்ன நோக்கிய சுய விமர்சனத்தை மக்களுக்கு தெளிவாக போடுறேன். என்னை நோக்கிய சுய விமர்சனம் மக்கள் பார்க்கட்டும், மக்கள் சொல்லட்டும், பொதுமக்கள் சொல்லட்டும். இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 5 பிரதேச சபையில் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை மட்டும்தான், கிளிநொச்சியில் பூனேரி மட்டும்தான், முல்லைத்தீவில் மாந்த கிழக்கும் துணுக்காயும் மட்டும்தான், மட்டக்களப்பில் மண்முனை எரிவில் பெற்று, அவ்வளோதான் என்னுடைய 5 இடத்துல தான் நிற்கிறேன். ஸோ அது சம்மந்தமாக நாங்கள் ஆறுதலாக இப்போ நான் இப்போ என்னுடைய விமர்சனம் என்னென்றால், மக்கள் எனக்கு சொல்லணும் நான் செய்கிற விடயங்களில் சரி பிள்ளை டாக்டர் அதை செய்யாங்க. இப்போ நான் சில பேரை பிளாக் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில். என்னென்றால் கேவலமாக கதைக்கிறது, டே நீ லூஸா அப்படி இப்படின்னு 2015ஆம் ஆண்டு பிறந்தது எல்லாம் இப்போ ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுது. ஸோ நான் அதுகளை பிளாக் பண்ணுறேன், அப்படியான ஒரு ஜென்மங்களை வந்து பிளாக் பண்ணுறேன். ஆனால் வயசு போனாக்கள் யாராவது பிளாக் பண்ணி தம்பி நீங்கள் இப்படி செய்கிறது பிள்ளைன்னா நான் அதுக்கு ரியாக்ஷன் போடுறேன், கேரன். ஸோ இந்த அரசியல் இந்த புள்ளியில் இருந்து நான் எங்கே நோக்கி போகணும், பாராளுமன்றத்தில் இனி நான் கதைக்க போகின்ற விடயங்களில் நான் தெளிவாக இருப்பேன். மக்களுடைய விடயங்கள் தான் கதைக்கணும். எனக்கு ஒரு ஒரு கட்சி அலுவலகம் உண்டு யாழ்ப்பாணத்தில், ஒரு கட்சி அலுவலகம் பூனேரியில் திறக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கட்சி அலுவலகம். உள்ளூராட்சி சபை தேர்தல் நேரங்களில் அது தொடர்ந்து இருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. அங்கே போய் நான் மக்களை சந்திப்பேன்.
யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியில் ஒரு காட்சி அலுவலகம் அமைக்க வேணும், அதுக்கும் ஒரு வீடு ஒன்று தரப்பட்டிருக்கிறது, அதையும் போய் நான் பார்க்கணும், பார்த்து தான் திங்க் பண்ணணும், அதில் செய்கிறதா. யாழ்ப்பாணத்தில் நிற்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று வேணும், பாதுகாப்பும் இருக்க வேணும். என்னுடைய சொந்த காணி இருக்குது, ஃபுல்லாக பற்ற பிடிச்சிருக்குது, அதுக்குள்ளே போய் ஒரு டென்ட் அடித்து போட்டு சுற்றி வர வேலியை போட்டுட்டு காரை ஓப்பன் பண்ணி பிக்னிக் போகிற மாதிரி டென்ட் அடித்து போட்டு அதில் நித்திர விடுவோமான்னு கேட்டால் பாத்ரூம் அது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கும். அன்றைக்கு 4 பேர் மதிலால் பாஞ்சு வந்து வெட்டுறதுக்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ இந்த அரசியல் பாதையில் நான் ஆரம்பித்த பாதையில் இருந்து அங்கால எப்படி போகிறேன்னு நான் சற்று சிந்திக்கிறேன். அதான் உண்மை. அதால் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் கொஞ்சம் தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பெருத்துறை பிரதேச சபையை நீங்கள் தந்து அதை சொர்க்காபுரியாக நான் மாற்றி காட்டினால் நீங்கள் 16 பிரதேச சபை வச்சிருக்கிறதையும் பிரயோசனம் இல்லை. காலங்காலமாக இவ்வளோ பிரதேச சபை வச்சிருந்தாக்களை விட நான் ஒரு பருத்துத்துறையை மட்டும் பூனாரியை மட்டும் தாங்க நான் மிச்சத்தை செய்து காட்டுறேன். ஸோ இதுதான் என்னுடைய சுய விமர்சனம். இதை விட நான் விட்ட பிள்ளைகள் வந்து பாராளுமன்றத்தில் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு காய்ச்ச விடயங்கள் பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் எனக்கு அது அப்படி ஞாபகம் இல்லை. ஆனால் சபாநாயகரை அவமதிக்கிற மாதிரி கதைச்சனோன்னு சொல்லி 1-2 பேர் கதைக்கிறேன். நான் அப்படி ஒரு நாளுமே கதைக்கல. யார் பிள்ளை விட்டாலும் பிள்ளைன்னு சொல்கிறது. ஷேம் ஆன் யூ, ஷேம் ஆன் திஸ் பார்லிமெண்ட், பிகாஸ் யூ டிடன்ட் allow me to speak for 77 days. That's wrong. ரெண்டு கதைக்கிறதுல நான் துணிவாக தான் இருக்கிறேன். அது நீங்கள் பாராளுமன்றத்தை சபையை அவமதிச்சேன்டா நீங்கள் வழக்கு போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவேன் பாராளுமன்றம் எனக்கு பிளவிட்டு 77 நாள். ஃபர்ஸ்ட் டே நான் வந்திருக்கேன் இருக்கிறதுக்கு சேர காட்டையில் நான் போய் இருந்த உடனே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பிரச்சனையாக போனது காரணம் பாராளுமன்றம்ன்றதை நான் தெளிவாகவே ப்ரூவ் பண்ணுவேன். ஆனால் இந்த நாட்டில் ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது என்னுடைய சுய விமர்சனம். இதை முழுசாக பார்த்துருப்பீங்களா இருந்தால் நான் விட்ட பிள்ளைகள் எல்லாவற்றையுமே சொல்லியிருக்கிறேன். இதை விட நான் விட்ட பிள்ளைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சுட்டி காட்டலாம். சரியான பிள்ளைகள், உங்களுடைய அரசியல் நோக்கம் அல்லாத என்னை மெருகூட்டுகின்ற உங்களுடைய சுட்டி காட்டுகின்ற சகல பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்ளேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன். முடிந்தால் இன்னொரு அரசியல்வாதியை சுய விமர்சனம் ஒன்றை போட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.